ஹாய் காய்ஸ், வெல்கம் டு பிக் டாபிக். வென்றது தமிழக வெற்றி கழகம். மறுபடியும் சட்டமன்றத்தில் வென்றது தமிழக வெற்றி கழகம். அவ்வளோதான் நான் சொல்ல வரேன். எல்லாரும் பார்த்துருப்பீங்க என்ன அப்படின்னு. இன்றைக்கி சட்டமன்றத்தில் தாவேகா தங்களுடைய பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டிய ஒரு நாள். என்ன நடக்கும் ஏது நடக்கும் அப்படின்ற மாதிரி பெரிய அளவில் எனக்கெல்லாம் ஒரு டென்ஷனும் கிடையாது. கண்டிப்பாக நிரூபிச்சிருப்பாங்க. தளபதி தான் ஆட்சியில் தொடர்வார் அப்படிங்கிறது தெரியும். ஏன்னா அவங்களோட நிலைப்பாடு நேற்றிருந்து பார்த்துட்டு தானே இருக்கோம். எல்லாருமே யாருமே ஆதரவு தெரிவிக்காமலாம் கிடையாது. நாங்கள் ஆதரவு தெரிவிப்போம் அப்படின்னு மைண்ட் செட்டில் இருந்தாங்க. கடைசி நேரத்தில் தளபதி விஜயலுக்கு ஆதரவு தெரிவித்த பிற கட்சிகள் அதே மாதிரி இங்கேயும் சட்டமன்றத்திலையும் சொல்லிட்டாங்க, ஆதரவுன்னு சொல்லிட்டாங்க. சரி, இப்போ அந்த ஆதரவு 120 நிற்கிதான்னா அதில் தான் ட்விஸ்ட்டு இன்னும் எக்ஸ்ட்ரா போயிருக்கு. அதுதான் நம்ம எதிர்பார்க்காதது. நேற்று என்னதான் ப்ரெஸ் மீட்டில் அதிமுக எம்எல்ஏக்கள் அங்கங்கே பேசிட்டு நாங்கள் விஜய்க்கு ஆதரவு தரோன்னு சொல்லியிருந்தாலும் கூட இன்றைக்கி எடப்பாடி அவர்கள் சட்டமன்றத்தில் பேசும்போது அந்த ஆதரவு நிலைப்பாடு எடுக்கக்கூடாது, நாங்கள் எதிர்ப்பு நிலைப்பாடு எடுக்க போகிறோம், எங்களுக்கு சாதகமாக நீங்களும் நில்லுங்க அப்படின்னு பேசினார். அவர் பேச பின்னாடி சிவி சண்முகம் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லி சைகை காட்டிக்கிட்டு இருந்தார். எத்தனை பேர் நோட் பண்ணிங்கன்னு தெரில. அவங்களோட ஆதரவு எடப்பாடிக்கு தான் கிடையாதே தவிர தளபதிக்கு இருக்குது அப்படிங்கிறது இந்த இடத்துல நிரூபிச்சிட்டாங்க. ஸோ கிட்டத்தட்ட 144 பெரும்பான்மை பெற்று சட்டமன்றத்தில் தமிழக வெற்றி கழகம் வென்றிருக்கு. விஜய் அவர்கள் முதலமைச்சராக தொடருக்கு 144 எம்எல்ஏக்கள் ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. இதில் ஆல்ரெடி தாவேகாவுக்கு ஆதரவு செலுத்திட்டு இருந்த 108 பேர், அதுக்கப்புறமா ப்ளஸ் இதர கட்சிகளிலிருந்து வந்தவங்க, காங்கிரஸ், விசிகா, சிபிஎம் இவங்க எல்லாருமே, ஐயுஎம்எல் இவங்க எல்லாருமே ஆதரவு சட்டமன்றத்திலையும் சொல்லிட்டாங்க. அவங்களோட வாக்குகளையும் சேர்த்து கூட 25 எம்எல்ஏக்கள் வந்திருக்காங்க அதிமுகலேருந்து. அவங்களும் ஆதரவு நிலைப்பாடு எடுத்துட்டாங்க. நேற்று 30ன்னு சொல்லியிருந்தாங்க, ஒரு 5 பேர் குறைஞ்சிட்டாங்க. ஸோ பாக்கி 25 பேரும் தமிழக முதல்வராக தளபதி விஜய் அவர்கள் தொடரலாம் அப்படின்னு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ 144 பெரும்பான்மை பெற்று தாவேகா வெற்றி பெற்றிருக்கு. சட்டமன்றத்தில் பெரும்பான்மையை நிரூபிச்சிட்டாரு. எதிர்ப்பு பார்த்தோன்னா 22 எம்எல்ஏக்கள் தெரிவிச்சிருக்காங்க. அதுதான் அதிமுக எடப்பாடி அவர்கள் கூட இருக்கிற நபர்கள். எடப்பாடி கூட இருக்கிறவங்களையும் தாண்டி இப்போ வேலுமணி கிட்ட தான் அதிகமான எம்எல்ஏக்கள் இருக்காங்க. எடப்பாடி கிட்ட 22, அவங்க எதிர்ப்பு. இந்த பக்கம் 25 வேலுமணிக்கிட்டு இருக்காங்க, அவங்க ஆதரவு தாவேகாக்கு. ஸோ இதன் மூலமாக பெரும்பான்மையை தாவேகா பெற்றிருக்கு. அதுக்கப்புறமா நடுநிலையில் 5 பேர் இருக்காங்க. சரி, ஓகே, எப்படியோ தாவேகா சட்டமன்றத்தில் தங்களோட பெரும்பான்மையை நிரூபித்து வெற்றி பெற்றுட்டாங்க, பார்த்துருந்தோம். சரி, இப்போ இதில் மிக முக்கியமான ஒரு விஷயத்தை பார்க்க போகிறோம். யாரை பற்றி அப்படின்னா, எதிர்க்கட்சி தலைவருக்கு துளியும் தகுதி இல்லாத, சம்மந்தமே இல்லாமல் பேசி சம்மந்தமே இல்லாமல் மாட்டி விட்டு சம்மந்தமே இல்லாமல் கூர்த்து விட்டு டிஎம்கேவை மறுபடியும் படுகொலையில் தள்ள வேலை தான் நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பண்ண போகிறாரு. அதுக்கு ஸ்டாலின் அவர்கள் உதயநிதி ஸ்டாலினை சட்டமன்றத்துக்கு அனுப்பி வச்சிருக்காரோ அப்படின்ற மாதிரி ஒரு சந்தேகம் இங்கே வருது. ஏன்னா சட்டமன்றத்தில் நாகரிகமான பேச்சும் கிடையாது. பேசினா நம்மளுக்கு திருப்பி இப்படி பதில் வருமே அப்படிங்கிற முன் யோசனையும் கிடையாது, எதுவுமே கிடையாது. கொஞ்சம் கூட சென்ஸே இல்லாமல் பேசி வச்சுருக்காரு. பார்க்கும்போது மீம் கண்டென்ட்டாக மாறி இருந்ததில் டெஃபினட்டாக மாறும், பசங்க வச்சு கிழிச்சிருவாங்க. அந்த லெவலில் ஒரு பேச்சை கொடுத்துட்டு போயிருக்காரு. தாவேகா ஆட்சி மேலே சில குற்றங்களை சொல்லிட்டு இருந்தார். சரி, சொல்லிட்டு போ, எதிர்கட்சின்ற முறையில் சொல்லிட்டு போ, நாங்கள் அதுக்கு பதில் கொடுக்க கடமைப்பட்டிருக்கோம், அதில் மாற்றம் இல்லை. ஆனால் லூசுத்தனமான விஷயங்களை பேசினா எப்படி பார்த்தோன்னா சிரிக்காமல் இருப்பாங்க, மீம் கண்டென்ட்டாக மாற்ற போகிறாங்க பசங்க. அது வேணால் டெஃபினட்டாக நடக்க போகுது, அதில் மாற்றமே இல்லை. அதை திமுக காரங்க எப்பவுமே ஏதாவது செஞ்சுட்டாங்க அப்படின்னா அது உடனே சொல்லி காட்டுவாங்கள்ல. சொல்லி காட்டுறதுலேயும் ஒரு விதம் இருக்குது. உண்மை சொல்ல போனால் எடப்பாடி அவரோட ஆட்சியில் என்னென்ன செஞ்சார் அப்படிங்கிறத ரொம்பவே மரியாதை நிமித்தமாக தான் பிரச்சாரத்தில் பேசினார். ரொம்பவே தாழ்மையான வேண்டுகோளாக வச்சுக்கிறாரு. நினச்சி பாருங்கள், அதை பாருங்கன்னு சொல்லி அப்படி தான் பேசினாரே தவிர கேவலமாகவோ அசிங்கமாகவோ சொல்லி காட்டல எடப்பாடி அவர்கள். அந்த மாண்பு அவர்கிட்ட இருக்குது. இப்போ இந்த பக்கம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா திமுக எம்எல்ஏக்கள் எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, ஓசி நாங்கள் கொடுத்த பஸ்ஸில் தானே ஓசியில் போனீங்க, நாங்கள் கொடுத்த 1000 ரூபாயில் தானே ஃபேர் அண்ட் லவ்லியெல்லாம் மேக்கப் போட்டுக்கிட்டு மினுக்கிறீங்க அப்படின்றது. திமுக தான் நாங்கள் போட்ட படிப்பு தான் பிச்சை திமுக தான் போட்டது அப்படின்றது. நாங்கள் இல்லைனா தமிழ்நாடு இல்லை அப்படின்னு பேசுகிறது, எஸ்சி அப்படின்னு கிண்டல் பண்ணுறது, இந்த மாதிரி பல விஷயங்களை கேவலமாக பண்ணிகிட்டு இருப்பாங்கள்ல. அதே விஷயத்தை உதயநிதி ஸ்டாலின் இங்கே சட்டப்பேரவையில் பண்ணியிருக்காரு. நேற்றும் சரி இன்றைக்கும் சரி. தாவேகாவுக்கு மக்கள் பெரும்பான்மை அளிக்கலை, அதனால் எங்கள் கிட்ட இருக்கிற எங்கள் சார்பாக போட்டிவிட்ட கூட்டணி கட்சிகளை வச்சு தான் அவங்க ஆட்சியை அமைச்சிருக்காங்க அப்படின்னு நேற்று சொன்னார், இன்றைக்கும் சொன்னார். இதையே சொல்லி காட்டிக்கிட்டு இருக்காங்கன்றது நம்மளுக்கு புரியல. இவங்க பேசுகிற அதே சனாதனத்தை தான் தமிழக வெற்றி கழகமும் பேசுது. அதாவது பிஜேபி அவங்க சார்பாக இருக்கக்கூடிய நபர்களெல்லாம் நாங்கள் கூப்பிடக்கூடாது, அது நம்மளுக்கு வேண்டாம், நம்ம கொள்கை இருக்கிற நபர்களே கூப்பிடுவோம் அப்படின்னு தான் காங்கிரஸுக்கு, விசிகாவுக்கு, சிபிஐக்கு, சிபிஎம்க்கு அழைப்பு விடுத்தாங்க. அங்கே நாங்கள் போக விரும்பல, நாங்கள் இங்கேயே கூப்பிட்டுக்கிறோம் அப்படின்னு கூப்பிட்டாங்க. ஏன்னா அது இதர கட்சிகள். திமுகவில் இருக்கிற ஏதோ ஒரு எம்எல்ஏவை பார்த்தோன்னா கூப்பிட்டாங்களா? கிடையாது. உங்கள் கூட கூட்டணி வச்ச கட்சிகளை கூப்பிட்டாங்க. அவங்களுக்கு விருப்பம் இருந்தால் வர போகிறாங்க, இல்லைன்னா வராமல் போகிறாங்க. இதில் திமுக இங்கே உள்ளே வந்துச்சு. சிபிஐ, சிபிஎம் பார்த்தோன்னா சொல்லிட்டாங்க, இதில் திமுக நிலைப்பாடெல்லாம் ஒன்றுமே கிடையாது, அவங்கக்கிட்ட நாங்கள் எதுக்கு கேட்கணும், இது எங்களோட கட்சி, எங்களோட எம்எல்ஏக்கள் நாங்கள் வச்சுருக்கிறது, நாங்கள் ஜெயிச்சது, ஆதரவு நிலைப்பாடு எடுக்கிறதும் இல்லைன்னு சொல்கிறதும் அது எங்களோட உரிமை, நாங்கள் தான் முடிவு பண்ணுவோம் அப்படின்னு அந்த ப்ரெஸ் மீட்டில் சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போயே அங்கே வாய் மூடிட்டு இருக்காங்கிறது தெரியல. அதையும் பேசியிருந்தாங்க அப்படின்னா ஒன்றா வந்திருக்கும். ஆனால் அவங்க சொன்னதான் ஃபஸ்ட்டே, நாங்கள் ஆதரவு தெரிவிக்காதது எங்களோட விருப்பம் அப்படின்னு சொல்லி பேசியிருந்தாங்க.
உதயநிதி ஸ்டாலின் நேற்றும் வந்து பார்த்தோன்னா அதையே சொல்லி காட்டுறாரு, இன்றைக்கும் பார்த்தோன்னா அதையே வந்து சொல்லி காட்டுறாரு. அப்போ அந்த பக்கம் போய் எடுத்திருந்தா உடனே என்ன சொல்லியிருப்பாங்க? இவங்க தான் பார்த்தோன்னா பெரியார் கொள்கையை வந்து எடுத்திருக்காங்களா பாருங்கள், என்டிஏ கூட்டணியில் வந்து தாவேக்கா ஆதரவு நிலைப்பாடு எடுத்துருச்சு அப்படின்னு சொல்லி அதையும் பேசுவாங்க. இந்த பக்கம் எடுத்தாலும் பேசுகிறாங்க. இதுதான் அரசியல், எங்கே போனாலும் கடிச்சிக்கிட்டே இருப்பாங்கன்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான். அப்படி கடிச்சதே விஜயாவில் சிஎம் ஆக்கி விட்டுருக்கீங்க. இன்னும் பார்த்தோன்னா விட மாட்டேங்க போல். அந்த பெரும்பான்மை விஜயாவிலே தட்டி தூக்கணும் அப்படின்னு அடுத்த எலெக்ஷனுக்கு இவங்களே பிளான் போட்டு தர்றாங்க. அதை நம்ம பண்ணுவோம். சரி, இது வந்து நம்ம மேலோட்டமாக பார்த்துக்கலாம். ஆனால் இதை விட கேவலமான ஒரு விஷயத்தை பேசியிருந்தாரு. என்ன சொல்கிறது, நம்மளை பற்றி இப்படி ஒரு கமெண்ட் வருமே, நம்மளையும் பேசுவாங்களே அப்படின்ற ஒரு சின்ன பேசிக் நாலேஜ் கூட இல்லாமல் பேசியிருந்தார். என்ன அப்படின்னா, தாவேக்காவோட ஓட் பர்சன்டேஜ் பார்த்தோன்னா இந்த தேர்தல் வந்து 34% தான். கிட்டத்தட்ட 66% பேர் வந்து இந்த அரசுக்கு எதிராக தான் வாக்களிச்சிருக்காங்க, அவங்கள நிராகரிச்சிருக்காங்க. வெறும் 34 பேர் தான் வந்து தாவேக்காவுக்கு வாக்கு செலுத்தியிருக்காங்க. இது ஒரு சிறுபான்மை ஆட்சி தான் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. சரி, தளபதி விஜயலும் ஏற்றுக்கிட்டாரு. நாங்கள் சிறுபான்மை தான், இல்லைன்னு சொல்லலை. சிறுபான்மை மக்களுக்காக நாங்கள் சிறுபான்மையாகவே இருந்துட்டு போகிறோம். ஆனால் நாங்கள் சிறுபான்மையாக இருந்தாலும் சோலாவாக இப்படி தனிச்சு நின்று கட்சி ஆரம்பித்த 2 வருஷத்தில் தனிச்சு நின்று 108 தொகுதிகள் 34% வாக்கை நாங்கள் வாங்கியிருக்கோம். இது வந்து எந்த கொம்பனாலையும் வாங்க முடியாது அப்படின்றத அவர் சொல்கிறாரு. புதுசாக வந்த ஒருத்தர் கட்சி ஆரம்பித்து 2 வருஷத்தில் 34% வாங்கி ஆளும் கட்சி ஆகிற லெவலுக்கு வளருது அப்படின்றது தாவேக்கானால முடியும், அது எங்களால் முடியும், அதை நாங்கள் பண்ணியிருக்கோம். இது சிறுபான்மையும் தாண்டி இது தனி பெரும்பான்மை, எங்களோட தனி பெரும்பான்மை, அதுதான் உண்மை. ஆனால் விஜய் அவர்கள் ரொம்பவுமே பெருந்தன்மையாக சிறுபான்மைனா சொல்லிட்டு போங்க, எங்களுக்கு பிரச்சனை கிடையாது. ஆனால் நாங்கள் கட்சி ஆரம்பித்த 2 வருஷத்தில் சோலோவாக நின்று உங்களை மாதிரி கூட்டணி கட்சிகளெல்லாம் சேர்த்துக்கிட்டு எதுவும் இல்லாமல் நாங்கள் சோலோவாக நின்று இந்த அடிச்சிருக்கோம். இது எங்களுக்கு சந்தோஷம் தான், மக்கள் எங்களுக்கு வாக்கு செலுத்தியிருக்காங்க, நாங்கள் அந்த மக்களுக்கு உண்மையாக இருப்போம் அப்படின்றத பேசியிருந்தார். இது ஒரு பாயிண்ட் அவர் சொன்னது. இப்போ நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, உதயநிதி சொன்ன மாதிரி 66% மக்கள் வந்து விஜய் அவர்களை நிராகரிச்சிட்டாங்க, அந்த கட்சிக்கு எதிராக தான் வாக்கு செலுத்தியிருக்காங்க, அரசுக்கு எதிராக அப்படின்னு அவர் சொல்கிறாரு. இப்போ நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, விஜய் அவர்களுக்கு 66% அப்படின்னா உங்களுக்கு 76%. திமுக ஆட்சி வரவே கூடாது அப்படின்னு 76% மக்கள் வாக்கு செலுத்தியிருக்காங்க இதர கட்சிகளுக்கு. இந்த லிஸ்ட்லேயும் வருது இல்லை? ஏன்னா திமுகவோட ஓட் பர்சன்டேஜ் இந்த எலெக்ஷனில் எவ்வளோ அப்படின்னா 24. தாவேக்காவுக்கு எவ்வளோன்னா 34, கிட்டத்தட்ட 35 தொட்டுருச்சு, 35னே வச்சுக்கோங்க. கிட்டத்தட்ட 10% பார்த்தோன்னா கம்மியாக இருக்காங்க திமுக தாவேக்காவை விட. அப்போ தாவேக்காவுக்கு 66% மக்கள் எதிராக வாக்கு செலுத்தியிருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் 10 கம்மியாக இருக்குது. 24க்கு போயிட்டீங்களா? உங்கள் ஆட்சியை வரக்கூடாது, உங்கள் ஆட்சி எங்களுக்கு வேண்டாம், இந்த கட்சி எங்களுக்கு வேண்டாம், இந்த அரசு எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி எதிராக வாக்கு செலுத்தியிருக்காங்கல்ல, அதுவும் வருது இல்லை? அதை ஏன் உதயநிதி ஸ்டாலின் யோசிக்கலை? ஆனால் நம்ம இப்படி ஒரு கமெண்ட்டை வச்சோம் அப்படின்னா இங்கேருந்து ஒரு கமெண்ட் வரும் அப்படின்றது இவருக்கு தெரியலையா? எங்களையாவது 66% வாக்காளர்கள் நிராகரிச்சிருக்காங்க, அதுவும் புதுசாக வந்து ஒரு அரசியல் கட்சியை தமிழ்நாட்டில் ஆட்சி அமைச்சு பல திட்டங்களை கொண்டு வந்து எதுவுமே பண்ணல, நாங்கள் வர்ற இதெல்லாம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு விஜய் அவர்கள். அதில் நம்பிக்கை இல்லாத பல பேர் அதை பண்ணியிருப்பாங்க. இவங்கெல்லாம் வந்து என்னத்தை பண்ண போகிறாங்க அப்படின்னு நம்பிக்கையில் பண்ணியிருப்பாங்க, ஓகேவா? ஆனால் பண்ணுவாங்க அப்படின்னு நம்பி ஃபஸ்ட் எலெக்ஷன்லேயே வந்து 34% தூக்கி கொடுத்துருக்காங்க. அந்த 34% வாங்கின விஜய் அவர்கள் உங்களோட 10% குறைச்சிருக்காரு, 24 கொண்டு போயிருக்காரு. அப்படின்னா உங்கள் மேலே எந்த அளவுக்கு செம்ம டென்ஷனில் இருந்திருப்பாங்க, எவ்வளோ காண்டில் இருந்திருப்பாங்க, இந்த அரசு வந்துடவே கூடாது அப்படின்னு. அது எது இவங்க சொல்கிறாங்கல்ல, நாங்கள் நான் முதல்வன் திட்டம், காலை உணவு திட்டம், கிட்டத்தட்ட பல திட்டங்களை கொண்டு வந்திருக்கோம், மக்களை பார்த்துன்னா மேலோக்கி கொண்டு வந்திருக்கோம், பொருளாதாரத்தில் நம்பர் 1 தமிழ்நாட்டில் ஆக்கியிருக்கோம் அப்படின்னு எல்லாம் பெருமை பேசக்கூடிய கட்சியை எதுவுமே பண்ணாத விஜய் அவர்கள் கட்சிக்கு வாக்கு செலுத்தின பர்சன்டேஜ் கூட இவங்களுக்கு வரல, 10 கம்மியாக வந்திருக்கு. எதுவுமே செய்யாத விஜய்க்கு 34% கொடுத்துருக்காங்க. நாங்கள் தான் தமிழ்நாட்டை உயர்த்தணும், தமிழ்நாட்டில் பொருளாதாரத்தில் தூக்கி விட்டது நாங்கள் தான், பல பேர் முன்னேறதுக்கு நாங்கள் தான் காரணம் அப்படின்னு பேசுகிற திமுக கட்சியை அவரோட 10% கம்மியாக வாக்களித்து மக்கள் கீழே தள்ளியிருக்காங்க அப்படின்னா, அப்போ இதில் யார் பெஸ்ட்டு நீங்கள் சொல்லுவீங்க? இல்லை பெஸ்ட்டுன்றதை விடுங்க, இதில் யாரை நம்புகிறாங்க மக்கள் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க? தாவேகாவையா இல்லை திமுகவையா? இதுதான கேள்வி. இவ்வளோலாம் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா 34 தாவேகா, அதுக்கப்புறமா மற்ற கட்சி இருக்குல்ல, அதிமுக, பிற கட்சிகள் எந்த கட்சி வேணாலும் எடுத்துடும், இந்த கட்சி எல்லாத்தையும் முந்திட்டு போய் ஃபஸ்ட்டில் பார்த்தோன்னா ஒரு 70% நீங்கள் தொட்டிருக்கணுமே. நீங்கள் தொடவே இல்லை. எங்களை வந்து 3 கோடி பக்கமாக மக்கள் வந்து நிராகரிச்சிருக்காங்க அப்படின்னு இவர் சொல்கிறாரு. அப்படின்னா உங்களை 3.5 கோடி மக்கள் நிராகரிச்சிருக்காங்களே, இதுக்கு என்ன பதில் சொல்ல போகிறீங்க? இப்போ சிம்பிளாக சொல்ல போனோம் அப்படின்னு உங்களுக்கு புரியுற மாதிரி சிம்பிளாக தாவேகா 34.92% வாக்குகளை வாங்கியிருக்காங்க. மொத்த வாக்குகள் எவ்வளோ அப்படின்னா 1,72,26,209 வாக்குகளை தாவேகா வாங்கியிருக்கு. அதாவது தாவேகான்னா எந்த தாவேகா? கட்சி ஆரம்பித்து 2 வருஷம் தான் ஆச்சு, நாங்கள் எதுவுமே பண்ணல, வந்தால் இதெல்லாம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி புதுசாக வந்த ஒரு கட்சி இவ்வளோ வாக்குகளை வாங்கியிருக்கு. ஆனால் இவங்க சொல்கிறாங்கல்ல, டிஎம்கே ஆட்சியில் தாங்க மக்கள் செழிப்பாக வாழ்கிறாங்க, டிஎம்கே ஆட்சியில்னா தமிழ்நாடே கிடையாது, டிஎம்கே தான் பொருளாதாரத்தை தூக்கி விட்டுருக்கோம், எல்லாருக்குமே நாங்கள் தான் திட்டங்களை கொண்டு வந்திருக்கோம், அவ்வளோ திட்டங்கள் இருக்குது அப்படின்னு பேசுகிற இந்த திமுகவுக்கு மக்கள் எவ்வளோ வாக்கு கொடுத்துருக்காங்க?
1,19,29,144, கிட்டத்தட்ட 50 லட்சம் வாக்குகளை பார்த்தோன்னா தாவேகா முன்னிலை வகிக்குது. 10% இவங்க குறைஞ்சிட்டாங்க. எல்லாமே பண்ண இவங்கள மக்கள் இவ்வளோ பர்சன்டேஜ் கொண்டாந்து நிறுத்தியிருக்காங்களே. தாவேகாவை 66% மக்கள் நிராகரித்தாங்க அப்படின்னா உங்களை கிட்டத்தட்ட 76% மக்கள் நிராகரிச்சிருக்காங்க போலயே. 76% மக்கள் நிராகரித்த நீங்கள் 66% வச்சுருக்கிற தாவேகா பற்றி பேசலாமா? இது என்ன மாதிரியான ஒரு லாஜிக்கு? அதான் தெரியுமே, நீங்கள் கணக்கவே தப்பு தப்பாக போடுவீங்க. இந்த கணக்கு என்ன போடவா தெரிய போகுது? அப்போ உங்களை எத்தனை கோடி பேர் நிராகரிச்சிருக்காங்க அப்படின்னா 3.5 கோடிக்கு மேலே உங்களை நிராகரிச்சிட்டாங்க மக்கள். எல்லாத்தையுமே பண்ண கட்சி, 75 வருட கால கட்சி. நீங்கள் வேறு நாங்கள் தான் வந்து சீனியர் அப்படின்னு வேறு சட்டமன்றத்தில் பேசுகிறீங்க. அப்படிப்பட்ட சீனியரையே ஒரு ஜூனியர் தோக்கடிச்சிருக்காரு அப்படின்னா உங்கள் கட்சி அவ்வளோதான் மக்கள் வச்சுருக்காங்க உங்கள் மேலே நம்பிக்கை. அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது. இதெல்லாம் புரியாமல் என்ன தைரியத்தில் பார்த்தோன்னா இவர் வந்து சட்டமன்றத்தில் இப்படி பேசிக்கிட்டு இருக்காரு, கேட்டு கிளம்பிடுவாங்கன்னு நினச்சிட்டு பாரு போல். இதில் வேறு வெளியே ஓடிட்டாங்க. நாங்கள் வெளிநடப்பு செய்கிறோம் அப்படின்னு ஓடிட்டு என்னத்தை பண்ணாங்க? விஜயில் எதுவுமே பேசலை, அவர் பாட்டு சும்மாவே உட்காந்துருந்தார். அவங்க பேசினாங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னு தெரில. சும்மா உட்காந்துருந்ததுக்கே ஓடிட்டாருங்க உதயநிதி. இனி பேசினாருன்னு என்ன ஆகும்னு தெரில. அதை பேசிட்டாரு. அவர் எந்த அளவுக்கு சாஃப்டாக சொன்னார்னா, நாங்கள் சிறுபான்மையாகவே இருந்துட்டு போகிறோம், சிறுபான்மை மக்கள் மாதிரி நாங்களும் பார்த்தோன்னா சிறுபான்மையாக இருந்த ஆட்சியை மக்களுக்கு கொடுப்போம் அப்படின்றத ஒரு விஷயத்தை அவர் சொல்லியிருக்காரு. மிக முக்கியமாக நாங்கள் சொன்ன எல்லாத்தையுமே செஞ்சு காட்டுவோன்னு வேறு சவால் விட்டுருக்காரு. இவர் வந்து தாவேக்கு அப்போவே மக்கள்கிட்ட கெட்ட பேர் வாங்கிட்டு இருக்கு அப்படின்னாங்க. எங்கே கெட்ட பேர் வாதுன்னு எனக்கு தெரியல. யார்கிட்ட கெட்ட பேர் வாங்கிட்டு இருக்காங்க? ஒயின் ஷாப்பை இழுத்து மூடுதுலேருந்து ஒவ்வொரு தாய்மார்கள்கிட்டையும் பாராட்டு குவியுது. பெண்களில் பார்த்தோன்னா அதிகமாக தூக்கி கொண்டாடுறாங்க தளபதி விஜய் அவர்களை. ஒருவேளை இவர் நினச்சிட்டார் போல் உதயநிதி, பெண்களோட வாக்குன்னு விஜய் தான் போகுது அப்படி இருந்தாலும் ஆண்களை வாக்கு நம்ம கவர் பண்ணுமே, என்ன பண்ணுறது, அதே ஒயின் ஷாப்பை வச்சு நம்ம கவர் பண்ணுவோம். மக்கள் மத்தியில் பெரிய அளவில் அவப்பேர் வந்துட்டுருக்கு விஜய் அவர்களுக்கு. மனசுக்குள்ள நினச்சிப்பார், ஒயின் ஷாப்பை மூடிட்டார்ல விஜய், கண்டிப்பாக ஆண்கள் நம்ம ஆட்சியத்தை எதிர்பார்ப்பாங்க அப்படின்னு நினச்சிப்பார். அதனால் சொல்லியிருக்காரு போல். வெளியே யாருமே அப்படியெல்லாம் பெருசாக ஒன்றும் பேசவே இல்லை. இவங்க கட்சி சேர்ந்த நபர்கள் பேசிகிட்டு இருப்பாங்க, அதெல்லாம் இங்கே இல்லை. மக்கள் யாருமே பேசலை, மக்கள் பாராட்டிட்டு தான் இருக்கிறாங்க அவர் கொண்டு வந்த இந்த முக்கியமான கையெழுத்து போட்ட திட்டங்களை. சரி, ஓகே, இது வந்து ஒரு பொறாமையில் பேசுகிறதா வேறு ஒன்றும் கிடையாது. இன்றைக்கி பேசுனதில் ஸ்டாலின் அவர்கள் உதயநிதி ஸ்டாலினோட மூஞ்சியில் முழு வன்மம் தான் தெரிஞ்சதே தவிர வேறு ஒன்றுமே இல்லை. அந்தளவுக்கு தற்கொலைத்தனமான பேச்சு வச்சுட்டு போயிருக்காரு ஸ்டாலின் அவர்கள். இவர் எப்படி எதிர்க்கட்சி தலைவராக தேர்ந்தெடுத்தாருன்றது தெரியல. இதுக்கு பேர் தான் குடும்ப அரசியல், வாரிசு அரசியல்னு சொல்கிறது. ஆளும் அரசாக இருந்தாலும் நாங்கள் தான் அமைச்சராக இருப்போம், முதலமைச்சராக இருப்போம், துணை முதலமைச்சராக இருப்போம். எதிர்க்கட்சியாக வந்தாலும் நாங்கள் தான்டா எதிர்க்கட்சிக்கு தலைவராக இருப்போம், வேறு யாரையும் போட மாட்டோம்ல. அதை தான் இங்கே எதிர்க்கிறது. விஜய் அவர்கள் எதுவுமே பேசலை, சைலண்டாக உட்காந்துட்டே இருந்தார். அப்படியே பேசிட்டு போங்க, நான் வேறு பண்ணி காட்டிக்கிறேன், அது எப்படி மாற்றணும் எனக்கு தெரியும் அப்படின்னு முடிச்சிட்டார். அந்த 66% மக்கள் இருக்காங்களே விஜய்க்கு வாக்களிக்காதுங்க. அடுத்த எலெக்ஷனில் அதை பார்த்தோன்னா இன்னுமே அவங்க எல்லாருமே விஜய்களுக்கு வாக்கு செலுத்துகிற மாதிரி 36% கொண்டாந்து நிறுத்துவார் அப்படின்ற ஒரு பெரும்பான்மையான நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இந்த மாதிரி பேச மாட்டீங்க, வேறு ஏதாவது நாலேஜெல்லாம் பேசுங்க. சரி, ஃபைனலாக இன்னும் சொல்லி முடிச்சுக்கிறேன். இன்ஸ்டாவில் ரீல்ஸ் போடுறது மட்டும் இல்லாமல் பார்த்தோன்னா ஆட்சி நடத்துங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு போயிருக்காரு உதயநிதி ஸ்டாலின். இன்ஸ்டாவை பற்றி யார் பேசுகிறதுல ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அடிப்படை அறிவு இல்லாமல் போச்சு. திமுகனா இன்ஸ்டானா திமுக அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் தானே. திமுக ஒரு மாநாடு நடத்துனாங்க அப்படின்னா இன்ஸ்டாகிராமில் இருக்கிற எல்லா இன்ஃப்ளூயன்ஸரையும் கூப்பிட்டு ஒரே விளம்பரத்தை ஒரே மாதிரி பேச சொல்லி ஒரே மாதிரி நாடகம் நடத்துனது யார் அப்படின்னா இவங்க தான். இன்ஸ்டாவில் இருக்கிற இன்ஃப்ளூயன்ஸ் பூரா திமுக கையில் தான் இருக்குது. போன ஆட்சியில் பண்ணாங்கல்ல, ஒரு மாநாடு நடத்துனதுக்கு ஒட்டுமொத்த பேர் ரீல்ஸ் போடுறாங்க ஒரே மாதிரி. ஆனால் கண்டென்ட்டையாவது மாற்றிருக்கலாமே, கண்டுபிடிச்சிட்டுமே அப்படின்னு சொல்லி நம்ம பசங்களாம் வச்சு கழிச்சிக்கிட்டு இருந்தாங்க. எனி டைம் இன்ஸ்டாவில் பார்த்தோன்னா ஃபேக் நியூஸு ஃபேக் போட்டுக்கிட்டு இருக்கிறது யார் அப்படின்னா இவங்க தான். இவர் வந்து நாம் இன்ஸ்டா யூஸ் பண்ணி இன்ஸ்டா ரீல் யூஸ் பண்ணாமல் ரீல்ஸில் இல்லாமல் ரியலாக ஆட்சி நடத்துங்கன்றதை நம்மளுக்கு சொல்லி கொடுக்குறாரு. நீங்கள் ரியலாக ஆட்சி நடத்திருந்தாதே நாங்கள் இன்ஸ்டாலே இருந்திருப்போம், இங்கே வந்திருக்கவே மாட்டோமே. விஜய் சினிமாலே இருந்திருப்பார். துணை முதலமைச்சர் வரைக்கும் வந்துட்டோம், முதலமைச்சர் ஆயிரலான்னு கனவு பண்ணுறக்குள்ள விஜய் வந்து அடிச்சிட்டாரே அப்படின்ட்டு ஒரு காண்டு வேறு எதுவுமே கிடையாது. சோசியல் மீடியாவில் பொய்யான கருத்துக்களை பொய்யான விஷயங்களை திணிச்சிக்கிட்டே இருக்கிறது யார் அப்படின்னா திமுக நபர்கள் தான். இங்கே வந்து விஜய் வந்து இன்ஸ்டாலே இருக்கார் அப்படின்னா அப்போ தெரிஞ்சிருக்கு. அவர் கூட விஜய் சொல்லியிருந்தார்ல பதவியேற்பு விழாவில், மை டியர் விர்ச்சுவல் வாரியர்ஸ், நீங்கள் இல்லைனா இது இல்லை அப்படின்னு. அந்த காண்டு நம்மக்கிட்ட பெரிய அளவில் பார்த்தோன்னா சமூக வலைதளங்களில் ஆளுங்கள் இல்லையே, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் இன்ஃப்ளூயன்ஸை விலைக்கு வாங்கி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ அதுவும் வேறு போச்சு. ஆளுங்கட்சியாகவும் இல்லை, நம்மளுக்கு எவன் விளம்பரம் போட மாட்டான், நீ என்ன பண்ணுறதுன்ற பயத்தில் ஒரு குழப்பத்தில் பேசிட்டு போயிட்டார் போல். சரி, என்னத்தையோ பேசுங்க, எப்படியோ லூஸ்தனமாக பேசிட்டே திரிங்க. அடுத்தது விஜயில் அடுத்தடுத்த திட்டங்களை செயல்படுத்த போயிட்டுருக்காரு. அதில் இப்போ மிக முக்கியமான திட்டங்களை அறிவிச்சு தமிழ்நாட்டுக்கு பார்த்தோன்னா மிகப்பெரிய ஒரு நல்ல பெயர் தான் வாங்கி கொடுத்துருக்காரு. அது எல்லா கட்சிகளும் பாராட்டுது. ஆனால் உதயநிதி மட்டும் பாராட்டவே மாட்டார், பேசவே மாட்டார். எதுக்கு பேசணும்?
முக்கியமானதுலேயே கை வச்சிட்டா ஓட் பர்சன்டேஜ் எங்களுக்கு போயிருன்னு அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. பெண்களையே கவர்ந்துட்டாரு விஜய், நீ அவ்வளோதான் பாராட்டு தெரிவிச்சிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம வந்து என்ன சொல்லணும், அவர் ஆட்சிக்கு எதிராக செயல்பட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்படிலாம் எங்கேயுமே நடக்கல, இவங்களா பேசிகிட்டு இருக்கிறது. இவங்க கட்சியில் யாராவது ஒரு 4-5 பேர் பேசிகிட்டு இருப்பாங்க, அதை எடுத்துகிட்டு வந்து சட்டமன்றத்தில் பேசிகிட்டு இருக்காரு. ஆனால் நான் இப்போவும் சொல்கிறேன், விஜய் அவர்கள் பேச்செல்லாம் கிடையாது, அவர் சொல்லலாம் செயல் அப்படின்னு நினைக்கிற ஆள் அதை செஞ்சுட்டு போயிட்டே இருப்பார். அதனால் தயவு செஞ்சு பார்த்தோன்னா அவர் சாதாரணமாக நினச்சிட்டு எடை போட்டுட்டு சட்டமன்றத்தில் உட்காந்துட்டு இருக்காதீங்க. களத்தில் இறங்கி வேலை செய்யணுன்னாலும் நாங்கள் ஜெயிப்போம் அப்படின்றத நிரூபித்து காட்டிருக்காரு விஜய் அவர்கள். இனி ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறமா இது எல்லாத்தையும் தாண்டி டபுள் மடங்காக பண்ணுவார். அப்போ தெரியும். இவங்க இன்னும் பார்த்தோன்னா தெரியாமல் பேசிகிட்டே தெரியுறாங்க. இன்னமும் நடக்கட்டும், பார்ப்போம். அடுத்த 2031 எலெக்ஷனிலும் விஜய் அவர்களே வரட்டும் அப்படின்றத நம்ம எதிர்பார்த்து காத்திருப்போம். சரி, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த பெரும்பான்மை தாவேக்கா வாங்கினதும் ப்ளஸ் முட்டாள்தனமான கருத்துக்களை உதயநிதி ஸ்டாலின் பேசுனது பற்றியும் அப்படிங்கிறத கமெண்ட்டில் ஷேர் பண்ணிட்டு போங்க. அப்படி பிக் டாபிக் சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பிக் டாபிக்ஸ், பொலிட்டிக்கல் நியூஸ் அப்படின்னு நிறைய நம்ம சேனல் திறந்து வரப்போகுது.